God's word for today. आज के लिए परमेश्वर का वचन இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. यहोवा अपनी प्रजा को बल देगा. यहोवा अपनी प्रजा को शांति की आशीष देगा. भजन संगीता 29:11. May the Lord give strength to his people. May the Lord bless his people with peace. Psalms 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலத்தில் நிறுத்துகின்றீர். உன்னதரே எந்தன் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. எங்க நல்ல ஆண்டவரை அந்த நல்ல கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். முது வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த கால வேலையில யாருக்கெல்லாம் பலம் வேணுமோ பலனை தாரும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் அபரிவிதமாக ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அது கிருபை இருக்கட்டும். வாழ்நாள் முழுவதும் உமது கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபித்து यीशुविन नामത്തിൽ കേൾക്കണം आपा. आमेन. प्रभु जी सुबह के वक्त के लिए हम धन्यवाद देते हैं. तेरे वायदा के लिए हम धन्यवाद देते हैं. इस सुबह के वक्त जितने को दिल में शांति नहीं है, शांति होने पाए. जिनका अंदर बरकत नहीं, बरकत होने पाए, आशीर्वाद होने पाए. प्रभु जो कमजोर है बल होने दे करके हम प्रार्थना करते हैं. हमारा प्रार्थना सुन लिया, धन्यवाद. दिन पूरा तेरे अनुग्रह हर एक साथ हो जाए. जिंदगी पूरा होने के लिए हम प्रार्थना करते हैं. प्रार्थना सुन लिया, धन्यवाद हो राजा. मसीह के नाम में दुआ करते सुन रहा ग्रहण कर प्रभु. आमेन. आमेन. Bless you all. Have a blessed day. Amen. Amen.